Praise the Lord, DIT members. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நம்புறேன் இயேசுவோட நாமத்துல நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த 5வது மாதத்துல நம்ம முதல் ஆராதனையில நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 6 வாரங்களாக நம்ம ஆராதனைகளை நம்ம வீட்டில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம வீட்டில தான் தேவனை ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, நம்ம சபையில வந்து இந்த பிரசங்கங்களை ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பி இருக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் வீட்டிலனால நமக்கு சரியான ஒரு நல்ல ஒரு சவுண்ட் சரியா கேட்கலன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொன்னதுனால நம்ம இந்த ஆராதனையை வந்து நம்ம சபையில நம்ம ஃபேமிலியில ஒரு 2-3 பேர் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த ரெக்கார்டிங் செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் தொடர்ச்சியா உங்க மத்தியில ஒவ்வொரு ஆராதனையிலும் வீட்டுல நம்ம ஆராதனை செஞ்சு நம்ம அந்த வீடியோ பண்ணி உங்களுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டங்களில பிரசங்கங்கள் நம்ம அப்படிதான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் இல்ல, நம்மளுடைய மலேசியா தேசத்துல மட்டும் இல்ல, அநேக தேசங்களில இன்னைக்கு ஆராதனைகள் வீட்டுல தான் இன்னைக்கு நம்ம ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, நம்ம தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் அவனை கண்ணில் கூடி நம்ம ஜெபிப்போமாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ராஜ்ய வேலையில நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்துல நாங்கள் வருகிறோம். இயேசு ராஜா, இந்த நாளில ஐயா இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரைக்கும் எங்களை நீ நடத்தி கொண்டு வருகிறவருடைய தயவு கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உங்களுடைய தேவ பிரசன்னமும் உங்களுடைய பரிசுத்த ஆவியோட நடத்துதலும் எங்க வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே வல்லமையாக கிரியை செய்யபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளில் அப்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் தாமே எங்களுடைய பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சரி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து உங்களோட நான் பேச ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நாட்களில் உண்மையை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாரு, தனிமைப்படுத்தி இன்னைக்கு பாருங்க, குடும்பமாய் எல்லாரும் கூடி இன்னைக்கு தேவனை ஆராதிக்கும்படியா கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த நாட்களில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவனா
நீங்க நானும் இன்னும் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னும் நீ என்னுடைய சமூகத்துல நீ உண்மையா நீ நிற்கும்படியா நீ வாழும்படியா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில ஆண்டவருக்கு நம்ம அதிகமா உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா செய்றாரு? அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஒரு உண்மையா இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம், தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு உண்மை இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்யப்பட்டார்? ஆவியானவர் வந்து மத்தியில் அசைவாடப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்ம செய்கிற ஆராதனைகளில அந்த உண்மை இருக்கணும். ஒருவேளை நீங்க வீட்டுல நீங்க ஜெபிச்சாலும் சரி, நம்ம சபையில கூடி நம்ம ஜெபிச்சாலும் சரி, எங்கெல்லாம் நம்ம தேவனை கூடி நம்ம ஆராதிக்கிறோமோ இன்னைக்கு அந்த ஆராதனையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அந்த உண்மைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ எப்படி ஆண்டவரை உண்மையா ஆராதனை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சபை கூடுதல்ல நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். இன்னைக்கு சபை கூடுதல்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னா உண்மையா என்ன செய்யணும்? கூடி தேவனை ஆராதிக்கணும். சபை கூடுதல் சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேக இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சபை கூடுதல் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஜனங்கள் தேவனை வந்து ஆராதிக்கிறதுல அந்த உண்மை ரொம்ப குறைவா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா உங்க வாழ்க்கையிலும் நீ சபைக்கு உண்மையா தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபை கூடுதல்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா கூடி வராம இன்னைக்கு நம்ம வீட்டுல கடவுள் ஆராதனை செய்து கொண்டு இருக்கோம். வருங்காலங்களில் நம்புறேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிட சொல்லி. அல்லேலூயா. சீக்கிரத்துல கர்த்தர் இந்த லாக்டவுன் எடுக்க போறாரு. அல்லேலூயா. சீக்கிரத்துல என்னது இந்த COVID-19 ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? முறியடிக்க போறாரு. அல்லேலூயா. இயேசுவோட நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால்தான் இருக்கு நமக்கு என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம். இந்த நாட்களில நீங்க உங்களுடைய ஜபங்களும் இன்னைக்கு என்னுடைய ஜபங்களும் அநேகருடைய ஜபங்கள் தான் நீங்க என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு இந்த மலேசிய தேசத்துல கர்த்தர் ஒரு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை தேவன் இந்த நாட்டில செய்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபை கூடுதல் நம்மளோட வாழ்க்கையில முக்கியம். இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு உண்மையோட ஒரு கிறிஸ்தவனா நீ வாழணும்னு சொன்ன அவனோட வாழ்க்கையில ஜபம் இருக்கணும். இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தான் கர்த்தர் இடத்தை எதிர்பார்க்க முடியும், உண்மையை எதிர்பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த மனுஷனோட வாழ்க்கையில வேத வாசிப்பு இருக்கணும். அதிகமா தேவனுடைய சமூகத்துல வேதத்தை அதிகமா இன்னைக்கு நம்ம வாசிக்கணும். வசனத்தின் மூலமா தான் கர்த்தர் நம்மளோட பேசுவார். அப்ப வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில அதை கிணிக்க செய்யக்கூடியதா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய பேச்சில உண்மை இருக்கணும். நீங்க அநேக காரியங்களை நம்ம பேசுறோம். இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலும் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையா ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறோம், உண்மையா ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஆராதனை செய்கிறோம், உண்மையா நம்ம சபை கூடுறோம். ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையை அதிகரிக்க சொல்றார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய பேச்சில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். நம்முடைய செயல்ல உண்மை இருக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம வாழ்க்கையில நம்ம அதை செய்யணும். அப்ப நம்ம செயல்ல உண்மை இருக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய நினைவுகளில் எல்லாம் தேவனுடைய உண்மை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மொத்தமா சொல்ல போனா
நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த கால கட்டங்களில இன்னும் நம்ம தேவனுக்குள்ள அதிகமா நெருங்கி உண்மையா நடக்கணும்னு சொல்லி இந்த நல்ல நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளோ தேசாதிபதிகளோ ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தானியேலோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் சொல்லி இந்த தானியேலை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளிலோ ராஜ்யத்தின் என்னது விசாரிப்பிலே என்னது தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் சொல்லி. அப்ப தானியேலோட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தானியேல் தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தான். ஆமென் சொல்லுங்க. ராஜாவுக்கு தானியேல் உண்மையா இருந்தான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ராஜா தானியேலுக்கு கொடுக்கிற வேலையை தானியேல் உண்மையா செஞ்சான். அதனாலதான் தானியேலை குற்றப்படுத்தும்படி என்னது முகாந்தரம் தேடினார்கள் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா தானியேல் மேல அவனை குற்றப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவ்வளவு ஒரு உண்மையுள்ளவனா இருக்கிறான் இந்த தானியேல் ராஜாவுக்கு. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கு உண்மையா வாழணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? உன்னுடைய சூழ்நிலை மாற்றும்படியா, உன் வாழ்க்கையுடைய என்னது காரியங்களை மாற்றும்படியா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? உன் வாழ்க்கையில் அவர் இறங்கி வருவார்கள். அல்லேலூயா. அதனாலதான் தானியேலோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவனை குற்றப்படுத்துறதுக்கு அவன் முகாந்தரம், அவனை குற்றப்படுத்தும்படியா, அவன் மேல ஏதாவது ஒரு பொய் சாட்சி சொல்லும்படியா என்னது ராஜா கிட்ட கொண்டு போய் தானியேல் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி ராஜாவிட ஏதாவது ஒரு காட்டை காட்டணும்னு சொல்லி தேடுறானுங்க. வேலையில பாக்குறானுங்க, வேலையில ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு உண்மையா ராஜாவுக்கு வேலை செய்யறானு. எந்த விதத்திலையும் தானியேலை நம்ம குற்றப்படுத்த முடியலையே. ஐயா, ஒரு குற்றப்படுத்தாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு நானும் வேற என்னது வாழணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில அநேக பேர் என்ன செய்யறாங்க? பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டு இருக்குது. இந்த கோவிட்-19 புதிய உலகம் அப்படின்னு சொல்லி, இது புதிய உலகத்துக்குள்ள நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தலைவர்கள்லாம். ஏன்னா இதுக்கு மேல நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் வாழ்க்கையில புதுசா இருக்கணும். புது புது காரியங்கள் என்னது, புது புது பிரச்சனைகள் என்னது, புது புது என்னது சம்பவங்கள் இன்னைக்கு என்னது தேசத்துல நடக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல நாள் இல்ல, நீ தேவனுக்கு எல்லாவற்றையும் உண்மையா இருந்து பாரு. தானியேல் ஆராதிக்கிற அதே தேவனை தான் நீங்க நான்
தானியேலோட வாழ்க்கையில செய்த அதே அற்புதங்களை என் தேவன் உன்னோட வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால கூடாது இருந்ததும் ஒண்ணுமே கிடைக்கல. ஏன் சொன்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்பவுமே கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையா இருந்து பாரு. நீ எல்லாவற்றிலும் ஆண்டுக்கு உண்மையா ஆண்டுக்கு நீ பிரியமா நீ வாழ்ந்து பாரு. நிச்சயமா தேவனோட வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் தானியேல் உண்மையா இருந்தான். கடவுளை தேடுறதுலயும் தானியேல் உண்மையா இருந்தான். அதனால நீ உண்மையா இருந்தா உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு சொல்லி நான் சொல்ல வரல. தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான். தானியேல் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் தானியேல் ஆராதிக்கிற இடைவிடாத தேவன் தானியேலை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. தானியேல் இடைவிடாத ஆராதிக்கிற தேவன், ஆராதிக்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் தானியேல் வந்த எல்லா பிரச்சனைகளிலும் தானியேல் தேவனை தேடுறதுனாலதான் தானியேலோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனையிலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? தானியேலை விடுதலையாக்கி அவருக்காக நடத்தினார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனை உன்னோட வாழ்க்கையில வந்தாலும் சரி, நீ தானியேலை போல நீ உண்மையா இருந்து பாருங்க. ஐயா, தானியேல சிங்கத்தின் கரையில போட்டு கூட சிங்கம் தானியேல ஒண்ணு செய்யல. ஹல்லேலூயா. அப்ப நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? நீ உலகத்துக்காக வாழாத, உனக்காக வாழ. மற்றவங்களுக்காக வாழாத, உனக்காக நீ வாழ. தேவனுக்கு உண்மையா நம்மளே நம்ம பெருமைப்படுத்திக்கிட்டுங்க பேசுறதுக்காக ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நான் வாழ்ற என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில என் தேவன் பிரியப்படுறாரா? என் தேவன் விரும்புகிறாரா? தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த நாட்களில நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அதிகமா தேவனுடைய சமூகத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கல. எல்லாவற்றிலையும் உண்மையாரு. உன்னுடைய ஆட்கள் வாழ்க்கையில, உன்னுடைய ஜபத்துல, உன்னுடைய பரிசுத்தத்துல, தேவனுக்கு கீழ்ப்படிதல்ல, எல்லாத்திலையும் தேவனுக்கு நீ உண்மையாரு. தானியேல் எல்லாத்திலையும் தேவனுக்கு உண்மையா இருந்தான். தேவனை தேடுறதுல தானியேல் உண்மையா இருந்தான். சபை கூடுதல தேவனுக்கு உண்மையா இரு. எல்லாவற்றிலும் நீ தேவனுக்கு உண்மையா இருந்துப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நீ உன்னை நம்பினவர் யார் ஒரு பொழுது உன்னை கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் உண்மை உள்ளவனா இருந்தபடினாலதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? தானியேலை ஆசீர்வதித்தார். 2 மனுஷர்களை கொடுத்து நம்ம பார்ப்போம். அப்புறம் ஒரு சில காரியத்தை உங்களோட நான் பேசுறேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்னை. நல்லா கேளுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவுக்கு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால், நல்லா கேளுங்க, ஏற்படுத்தினபடியால் அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மள உண்மை உள்ளவன் என்று எண்ணினா இந்த
பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஐயா, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவர் தான் ஐயா இன்னைக்கு என்ன செய்யறாரு? உன் வாழ்க்கை என்னது நடத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துகிற தேவன் தான் என்னது உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியா அப்படிதான் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஊழியத்துல ஆண்டவர் என்ன நம்ம எதிர்பார்க்கிறாரு? உண்மையை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீ சின்ன சின்ன ஊழியர்களை சபையில செய்யலாம். ஐயா, ஒரு உண்மை உள்ளவன் எண்ணிதான் கர்த்தர் அந்த ஊழியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியத்துல கர்த்தர் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யறாரு? இன்னைக்கு உன்னை என்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்தில இருந்து, உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனையில இருந்து, நீ கடந்து போகிற எல்லா விதமான சூழ்நிலையில இருந்து கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறாரு? உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் என்ன செய்யறாரு? இந்த ஊழியத்தை கொண்டு ஏற்படுத்துறாரு. அப்படியே நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டார். நீ ஒரு சூழ்நிலையில இருக்கிறியா, ஒரு பிரச்சனையில இருக்கிறியா, இன்னைக்கு ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வாரு? இன்னைக்கு நம்மளோட என்ன செய்வாரு? இணைந்து இன்னைக்கு நீ கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? காத்து அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு உன்னை ஏற்படுத்துறார். அதனால நீ இன்னைக்கு இந்த நாட்டிலே வாழ்ற கிறிஸ்துவ வாழ்க்கை நினைச்சு நீ பயப்படாத, நீ கலங்காத. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்று மீண்டும் நாளை என்று மாறாதவரியா. அவரை மட்டும் நீ பிடிச்சு கொள்ளு. அதனால அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினாதான் தீமோத்தேயுல சொல்றாரு, அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றாரு. உண்மை உள்ளவன் என்று சொல்லி பிறகு நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை உண்மைன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரிக்கணும். எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் வாழ்க்கையில செய்ய போற ஒவ்வொரு நன்மைகளை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, இந்த உண்மை உள்ளவன் எண்ணினாலும் சொல்லி ஆண்டவரே இந்த ஊழியத்தை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஐயா, அந்த ஊழியத்தை நடத்துகிற தேவன் உன் வாழ்க்கையை நிச்சயம் நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? தாதியை கைவிட்டு போயிட மாட்டார். நம்பினவங்க நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் கூட இருக்கிறவன்னு சொல்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நாளைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர், என்னாவதான் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி சொன்னவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கூட இருக்க மாட்டாங்க. நான் சொல்றாரு, உலக முடிவு பறிந்த சகல நாட்கள் அவரோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நம்மளோட கூட இருப்பாரியா. ஏன் தெரியுமா? நீங்க நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் முன்னோள்ளவரியா. அல்லேலூயா. நீ மனுஷனை பார்க்காத, உன் வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளை பார்க்காத, உன் குடும்பத்துல வருகிற என்னது பிரச்சனைகளை பார்க்காத, உன் வேலையை பார்க்காத, கர்த்தரை பாரு. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்னது உண்மை உள்ளவன் எண்ணினாயா இந்த ஊழியத்திற்கு என்னது ஏற்படுத்தினபடியா. அவர்தான் என்னை ஏற்படுத்தின, அவர்தான் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அழைத்தவர் நிச்சயம் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. சபைகள் எல்லாம் திறக்கப்படும். ஜனங்கள் எல்லாம் சபையில கூடி தேவனை ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள், அநேகருடைய கூக்குரல்கள், அநேகருடைய கண்ணீர்கள் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு கேட்கிறியா? எல்லா கர்த்தர் கேட்கிறவரியா? நிச்சயமா ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொடுப்பார். இந்த தேசத்துக்கு நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு குறைவும் படாது. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஏன்னா நீ நான் ஆராதிக்க தேவன் கொண்டவர் என்று சொல்லிதான் அவரை நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரிக்கணும். எந்த நேரமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வாழ்க்கையில. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் உமக்கு என்னது நன்றி அப்பா என்று நீங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். எல்லாவற்றிலும் அந்த மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லுவான். ஏற்கனவே இந்த சாட்சியோட மத்தியில் நான் சொல்லி இருக்கிற சபைகள் அவரோட பேர் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கம்பெனியில வேலை செய்யற எல்லாருமே அவரோட பேரை சொல்ல மாட்டாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் கம்பெனிக்கு வேலைக்கு போகும் பொழுது அவருடைய டிஃபன் பாக்ஸ நாய் கவிக்கு ஓடிடுச்சு. அப்ப அந்த நாய் எடுத்துட்டு ஓடும் பொழுது இவர் நாயை துரத்த நாயோட ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடிட்டு பிறகு அந்த நாய் என்ன செய்த டிஃபன் பாக்ஸ போட்டு போயிடுச்சு. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அவர் அந்த வேலை எடுத்து கம்பெனிக்கு வந்தா 8 மணி ஆச்சுன்னு சொன்னா அந்த கம்பெனியோட என்னது கேட் க்ளோஸ். அதுக்கப்புறம் யாரும் வேலைக்கு போக முடியாது. அன்னைக்கு அவங்க லீவ் தான். அப்ப சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க வேலைக்கு போக முடியாது, பண்ணியாச்சு, நீங்க எனக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் நீ வேலை அப்படி வீட்டுல போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினா. தூங்கி எழுந்துச்சா மத்தியானம் போல சரி டிவி நியூஸ் பார்ப்போம்னு சொல்லி நியூஸ் பார்த்துருக்க. அப்ப பார்க்கும் பொழுது அவர் பார்க்கும் பொழுது அவரோட அந்த கம்பெனியோட பேர் வந்துச்சா. அந்த கம்பெனியில வேலை செஞ்சவங்க அத்தனை பேர் இறந்து போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் தப்பித்துக் கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவனால கூடும். அப்ப நீ ஆண்டவருக்கு உண்மையா இருக்குன்னு சொன்னா உன் ஜீவனை கூட அவர் காக்க வல்லவரையா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையா இருந்து பாரு. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணு. வேலையை கொடுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே அந்த வேலை நம்ம விட்டு போனாலும் ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றிலும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஸ்தோத்திரங்களை சொல்ல நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றாவது தானியேலை குறித்து நான் பேசினேன். 2வது அப்போஸ்தலன் பவுலை குறித்து உங்களோட நான் பேசினேன். 3வது உண்மை உள்ளவன் அவன் நம்பிக்கைக்கு என்னது உரியவனா இருப்பான்னு சொல்லி 3வது உங்களோட நான் பேச ஆசைப்படுறேன். அல்லேலூயா. ஐயா, ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷன்னா எல்லாவற்றிலும் அவன் நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமான அவனால இருக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழி 11வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழி 11வது அதிகாரம் 13வது வசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவியில் உண்மையுள்ளவனோ ஆவியில உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐயா, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை என்ன செய்ய மாட்டானா? வெளிப்படுத்துகிறவனா இருப்பானா? அப்படிதான் வசனம் போட்டிருக்கு. அப்ப பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க வசனத்தின்படி உண்மை உள்ளவன் நம்பிக்கைக்கு உரியவனா இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க? இன்னைக்கு நம்ம எதுவுமே என்ன செய்ய மாட்டோம்? புறங்கூறி திரிய மாட்டோம். இன்னைக்கு புறங்கூறி திரிகிறவன் என்ன செய்வான்? ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவனா இருப்பான்னு சொல்லி வேதத்துல நம்ம நீதிமொழியில பார்க்கிறோம். ஆனா அதே வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆவி உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அல்லேலூயா. அப்ப ஆவி
உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி நீங்க நீதிமொழியில நம்ம பார்க்கிறோம். ஐயா, நீங்க ஆவியில நம்ம உண்மையா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும், அடக்கிறவர்களா இருக்க முடியும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கிறிஸ்தவனா நீ இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ நம்பிக்கையில தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இன்னைக்கு மத்தவங்களை பத்தி பேசுறது, மத்தவங்களை பத்தி எனக்கு புறம் கொடுக்கிறது, அவதூறுவா பேசுறது, இழிவா பேசுறது, இது எல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியம். உண்மை உள்ள ஒரு மனுஷன் ரகசியத்தை காத்துக் கொள்வான். அல்லேலூயா. ஐயா, ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்வான், எல்லாவற்றிலும் ரகசியத்தை அவன் என்ன செய்ய காத்துக் கொள்வான். அதனால ஆவியில உண்மையில நீ இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு உனக்குள்ள எனக்குள்ள எல்லாரும் வச்சிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் 100% நம்முடைய வாழ்க்கையில தேவனா இருந்து என்னது, நம்ம வாழ்க்கையில பார்க்கிற எல்லா காரியங்களிலும் நம்ம உண்மையுள்ளவர்களா வாழ முடியாது, அவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியில எப்படி இருக்கணும், நம்ம ஆவியில உண்மையுள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ உண்மையா இருக்கணும். அதான் இன்னைக்கு உண்மைதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இன்னைக்கு ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்யணும்னு சொன்னா, அந்த கம்பெனில நீங்க எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த அதிகாரி பார்த்து உங்களோட வாழ்க்கையில அந்த உயர்வை கர்த்தர் கொடுப்பாரு. அதே போல நீ தேவனுக்கு உண்மையா நீ வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உன் வாழ்க்கையில கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உலக ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தேவனுக்கு உண்மையா வாழ்ந்துப்பார். இந்த நாட்களில இன்னும் அதிகமா தேவனுக்கு உண்மையா வாழணும்னு சொல்லி ஆவியானவர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம உண்மையில்லாத இருப்போம். ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எல்லாவற்றிலும் நமக்கு உண்மையா வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாலாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்க சொன்னா, உண்மை உள்ள ஒரு மனுஷன் போய் கூறுவது. அல்லேலூயா. உண்மை உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான், போய் பேச மாட்டான். நீதிமொழி 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பொய்களை என்ன செய்யறான், அப்படியே ஊதுறான். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே உண்மையா இருந்து ஒரு காலத்துல நம்ம உண்மை இல்லாம இருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கிறது எல்லாமே வேஸ்டா போயிடும் நம்மளோட வாழ்க்கை. அல்லேலூயா. அதான் அழகா சொல்றாரு, என்னது, மெய் சாட்சிக்காரன் என்ன செய்ய மாட்டானா, பொய் சொல்லான். உண்மையாய் ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, பொய் சொல்ல மாட்டானா. இன்னைக்கு கர்த்தருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற, அந்த உண்மையை எதிர்பார்க்கிற. பொய் சாட்சிக்காரன் என்ன செய்யறானா, பொய்ய ஊதுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு நம்ம பொய் பேசலாம். அப்ப இந்த பொய் பேசுறதுக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு பேசுறாங்க. அதே போல அநேக காரியங்களை நம்ம என்ன செய்யறாங்க, இன்னைக்கு போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, என்னது, மெய் சாட்சிக்காரன் பொய் சொல்லான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலன் பவுலை குறித்து நான் பேசுறேன். என்னது, அந்த உண்மை உள்ளவன் எண்ணிதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த ஊழியத்தை அவனுக்கு ஏற்படுத்துறார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்மையான காரியத்தை
தான் நம்மள ஒரு என்னது ஒரு உன்னதமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நம்ம நிறுத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாத. அல்லேலூயா. எதை குறித்து நீ கலங்காத. இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அழகா சொல்றாரு, மெய் சாட்சிக்காரன் என்னது பொய் சொன்னான். பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். இன்னைக்கு நம்ம சொல்றதான, ஐயோ நாளை என்னடா வாய் திறந்தாலே ஒரே பொய்யா இருக்கு. ஒரு சிலரு பொய்யான கதை அப்படியே உண்மையா பேசுற மாதிரி பேசுவாங்க. பொய் அப்படியே உண்மையா பேசுற மாதிரி பேசுவாங்க. ஆனா அங்க பார்த்தா சொல்றது எல்லாம் ஒரே பொய்யா தான் இருக்கும். கேட்டா நான் அதை செஞ்சேன், எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு, அத்தனை கார் இருக்குன்னு, என் பேங்க்ல அவ்வளவு அக்கௌண்ட்ல அவ்வளவு காசு இருக்கு, அவ்வளவு என்னது அது செய்யறேன் இதை செய்யறேன். அங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்கிறது எல்லாம் கொசுமா இருக்கும். தங்களே அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, பெருமைப்படுத்திக்கிட்டு என்னது பொய் அப்படியே சொல்லி அப்படியே ஊதுவாங்க. சொல்றாங்க அப்படியே ஊதிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பொய்ய சொல்லி. ஆனா அப்படியேப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் உண்மையா இருக்க மாட்டார். பொய்யான இடத்துல கர்த்தருடைய ஆவி இடத்துல செய்ய மாட்டாரு. நம்ம கூட சேர்ந்து வாசம் பண்ண மாட்டார். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே அப்பயே பரிசுத்தாவியை நம்ம விட்டு வெளியே ஆயிடுவார். இன்னைக்கு ஒரு சிலர் பாருங்க, தைரியமா பயங்கரமா என்னது துணிகரமா போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ போய் பேசுனீன்னு சொன்னா நீ யாரோட பிள்ளையா இருக்கிற? பிசாசான பிள்ளையா இருக்கிற. பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்ல ஒரு தேவனா இருக்கிறார். நீதிமொழி 20 அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 5வது காரியம், உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாசிங்க. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அது மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். அப்ப பாருங்க, மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்களதான் அவங்க என்ன செய்வாங்க, பெருசா காட்டிக்குவாங்க. அவங்க ரொம்ப மேன்மைப்படுத்தி பேசிக்குவாங்க. நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. அவங்க தயாளப்படுத்தி பேசுவாங்கன்னு சொல்லி வசனத்துல பாக்குறோம். நம்ம ஐயா இன்னைக்கு நம்மளே பெருமைப்படுத்தி பேசுறது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நாட்டுக்கு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நாட்டுக்கு இவளத்தை கொடுத்தேன், அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்றது, நீ ஆண்டுக்கு கொடுக்கிறது என்னது, வலது கைக்குல கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப அவங்களை தயாரப்படுத்தி என்ன தருவாங்க, பிரசித்தப்படுத்திக் கொள்வாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அதே நீதிமொழி 26 என்ன சொல்றான்னு சொன்னா, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு அந்த மனுஷன் யார்? அதனாலதான் நீங்க நம்மளோட வாழ்க்கையை அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, நான் ஒரு உண்மையான ஒரு மனுஷனா இருக்கிறேன், நான் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறதான அந்த உண்மைய இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருந்து என்ன செய்யணும், அதை காட்டணும். இன்னைக்கு நல்ல ஒரு உண்மையா ஒரு என்னது நேர்மையான ஒரு மனுஷனை நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம், ஐயா இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையான ஆளு, உண்மையான ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். மனுஷனா இருக்க நம்மளே பேசுறோம்னு சொன்னா, இன்னைக்கு நீ தேவனுக்கு உண்மையா இருந்து சொன்னா தேவன் உன்னை குறித்து பேசுவாங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு நீ சாட்சியா நீ வாழ்ந்து பாரு, கர்த்தர் வாழ்க்கை செய்ய போற காரியத்தை பாரு. 6வது வசனம், 6வது காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உண்மையான ஒரு மனுஷன் அவன்
மகன் பெறுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மத்தேயு 25 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது சொல்லி இதை பார்த்து நம்ம முடியும். மத்தேயு 25 அதிகாரம் வசனம் 21 வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். அல்லேலூயா. ஆண்டு எதிர்பார்க்கிறது பாருங்க. இங்க சொல்றாரு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் சொல்றாரு. அப்ப ஆண்டு எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரன் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டு கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா போதும்னு சொல்றாரு. அல்லேலூயா. பெரிய அளவுல நீ உண்மையா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல, நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இரு, அநேகத்தோட அதிகாரியா வைப்பேன் என்று எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப உண்மை உள்ளவன் தான் நம்முடைய வசனம் சொல்லுது பலன் பெறுவான். நீ ஆண்டுக்கு உண்மையா இருந்தேன்னு சொன்னா பலன் சொல்லும் பொழுது அநேக நன்மையான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சிறு சிறு காரியங்களில் நீ தேவனுக்கு உண்மையாயிரு. ஆண்டவருக்காக நீ செய்கிற அந்த சிறு சிறு ஊழியத்துல தேவனுக்கு உண்மையாயிரு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக நீ என்ன செய்ய, அதிகமா ஜெபம் பண்ணுற நாட்களில, இந்த சூழ்நிலையில இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு வேதனைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைக்குள்ள போய் கொண்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேன்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா இருந்தேன்னு சொன்னா, நிச்சயமா என் தேவனோட கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு நீ உண்மையா இருந்து பாரு, நீ தேவனுக்கு பிரியமா நீ வாழ்ந்து பாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்துல சொல்றாரு, அநேகத்தை உன்னை என்னவாப்பேன், அதிகாரியா வைப்பேன்னு சொல்றாரு. அநேகத்தை உன்னை அதிகாரியா வைப்பேன், உயர்த்தி வைப்பேன், உன்னை என்னது மேன்மையில வைப்பேன்னு சொல்றாரு. 22 வசனத்தை வாசிக்கல. 2 தாலந்தை வாங்கினவனோ வந்து ஆண்டவரே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, 2 தாலந்தை என்னிடத்தில் நீ ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். வேறு 2 தாலந்தை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வாழ்க்கையில கொடுத்தாரு சொன்னா, அதை என்ன செய்யணும், நம்ம இன்னும் பெருக பண்ணும்படியான காரியத்தை நம்ம ஆண்டுக்காக செய்யணும். ஆண்டவர் ஒருத்தருக்கு 2 தாலந்தை கொடுத்தாரு, அந்த 2 தாலந்தை அவன் எத்தனை தாலந்தை ஆக்கலாம், 4 மாத்தலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஊழியத்தை நீ ஆண்டுக்கு உண்மையா செஞ்சு பாரு. இதன் மூலமா பல ஆசீர்வாதங்கள் அந்த ஊழியத்தில் உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இதை பார்த்து சந்தோஷம் அடைந்த தேவனிடத்தில் என்ன செய்வாரு, இன்னும் 2 மடங்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக ஊழியங்களை நம்ம செய்யறோம், நம்ம ஆண்டுக்கு உண்மையா செய்யணுமா? முதல்ல நேரத்தை பார்க்கறது பாஸ்டர், எனக்கு நேரம் இருக்குதான்னு பார்க்கிறேன். நேரம் இருந்தா நான் செய்யறேன். ஐயா, நீங்க ஆண்டோடைய ஊழியன்னு சொல்லி வந்துட்டா, தேவனுடைய காரியம் சொல்லி வந்துட்டா, எந்த காரியம் வந்தாலும் சரி, அந்த காரியத்தை எல்லாத்தையும் நம்ம என்னது தள்ளி வச்சுட்டு முதல் காரியம் நம்ம தேவனுக்கு செய்யணும். அதுதான் ஆண்டுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. நான் செஞ்சு முடிச்சுட்டு பாஸ்டர், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் தான் நான் என்னது நான் செய்கிறேன் அப்படி சொல்றேன், அது இல்ல. அதை கர்த்தர் பிரியப்பட மாட்டாரு. அந்த ஒரு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்தை உண்மையுள்ளவனால அநேகத்தை உன்னை எதிர்பார்க்கிற அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்றாரு. நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் உன்னை அதிகாரியா நிறுத்துவாரு. அல்லேலூயா.
ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அது உண்மை இருக்குது. இன்னைக்கு கர்த்தரை நம்பி நீ நிற்கும் பொழுது என்னது, கர்த்தரோட ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரியா. நீ வெட்கப்பட்டு போவது இந்த சூழ்நிலையில கர்த்தரோட வாழ்க்கையில என்னது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த 2020 ஆண்டுல ஒருவேளை என்னது, தேசங்கள் ஒருவேளை பாதிக்கப்படலாம், அநேக ஜனங்கள் என்னது, பல சூழ்நிலைகள் போலாம், வேலை இல்லாத சூழ்நிலைகள் நடக்கலாம், பல காரியங்கள் இந்த தேசங்களில் நடக்கலாம். ஆனா நீ தேவனுக்கு உண்மையா நீ வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கும் போது அநேகத்துல உன்னை என்னவாக்குவன்னு சொல்ற, அதிகாரியான வைப்பன்னு சொல்றாரு. கர்த்தரோட நம்பியும் வாழ்க்கை செய்வார். நீ ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில் நிக்கிறியா, அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீ தேவனுக்கு உண்மையா இருந்து பாரியா, நல்ல வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நீ நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். 100% அவர் எவனா இருக்கிறார், அந்த வாழ்க்கையில தேவனா இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில பிடிச்சுக்கொள்ளும். பயப்படாத எது குறித்தும். அதனால அவர் சொல்றாரு, அவனை குறித்து சந்தோஷப்படுறாரு. 22ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்றாரு, அவன் அவனுடைய எஜமான அவனை நோக்கி நல்லதுன்னு சொல்றாரு. உத்தமமும் உண்மையும் உள்ள 22 வாசிங்க. 2 தாலந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. நீங்க 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீங்க ஆண்டவரே. அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று. 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் பாருங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தையா, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லதுன்னு சொல்றாரு. நல்ல காரியம் நீ செஞ்சிருக்க, நல்ல காரியத்தை நீ செஞ்சிருக்க. அப்ப என்ன சொல்றாரு, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றாரு. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்றாரு. நீங்க நினைக்காதீங்க ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்றான்னு சொல்லி, உங்களுக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்புறம் என்ன சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்றாரு. நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த உன்னை அநேகத்துல அதிகாரியா உன்னை வைப்பேன்னு சொல்றாரு. நீ கொஞ்சத்துலதான் உண்மையா இருந்த. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க ஒருத்தர் கூட பிசினஸ் செய்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, ஐயா அந்த மாதிரி பொருளா இருக்குது, இதெல்லாம் நீங்க வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த எல்லா பொருளையும் நீங்க வச்சுட்டு வந்துட்டீங்க. அவர் கொடுத்த எல்லா பொருளையும் நீங்க வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா அது முதல்ல உங்களை கொடுத்த சந்தோஷப்படுவார், துக்கப்படுவார்? உண்மையிலேயே சந்தோஷப்படுவார். ஏன் தெரியுமா, நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க, நல்லா உழைச்சிருக்கீங்க, நல்லா நேரத்தை போட்டிருக்கீங்க, கொடுத்த அத்தனை பொருளையும் நீங்க வச்சுட்டு வந்துட்டீங்க, உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், உங்களுக்கு நான் இன்கிரிமெண்ட் கொடுக்குறீங்களா, இன்னும் நிறைய என்னது ஆசீர்வாதம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் நிறைய காரியங்களை செய்ய அந்த முதலாளி என்ன செய்வாரு, உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல பிரியமான கர்த்தருடைய தேவனுக்கு நீ உண்மையா வாழ்க்கையில இருந்து பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால அநேகத்தோட அதிகாரியா நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப 6வது காரியம், உண்மையுள்ள ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தேவன் பலன் தருகிற தேவனா இருக்கிறாரா அப்படி சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லப்பட்ட தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அநேகத்தில் ஒரு அதிகாரியாக வைப்பேன். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றார். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றார். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நம்ம
சந்தோஷத்துக்குள்ள நீ நானும் பிரவேசிப்போம். அல்லேலூயா. உன் நிமித்தம் என் தேவன் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உன்னை கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை மட்டும் உங்க வாழ்க்கையை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்காக, இன்னும் ஆண்டவருக்காக உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க உண்மையா வாழுங்க. நான் சொன்னது போல தானியோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா தானியம் தேவனுக்கு உண்மையா இருக்கும். அப்போஸ்தலன் பவுலோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? ஆண்டு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற என்னது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினார். ஊழியத்துக்காக என்னை ஏற்படுத்தினார் சொல்ல பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால நான் அவரை சோதனை சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றதை நான் பார்க்கிறோம். உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்துல கர்த்தராவை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான்னு சொல்லி நான் பார்த்தேன். அடுத்தது நாலாவது, ஒரு உண்மை உள்ள மனுஷன் என்னது என்ன சொல்ல மாட்டான், பொய் கூறுவதுன்னு சொல்லி நான் பேசுறேன். அடுத்தது உண்மையை கண்டுபிடிப்பது இது ஒரு கடினமான ஒரு காரியம் சொல்லி உங்களோட நான் பேசுறேன். நீதிமொழி 20 அதிகாரம் 6வது வசனத்துல 6வது காரியம், உண்மை உள்ளவன் பலனை பெறுவான்னு சொல்லி இந்த 6 காரியத்தை நாம மத்தியில வச்சிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையை நாம் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கை செய்வார்னு சொல்லி நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். டீம் மெம்பர்ஸ் தொடர்ந்து அதற்காக நில்லுங்க. ரொம்ப சீக்கிரத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். நம்ம எல்லாம் கூடி ஆராதனைகளை சபைகளை செய்யும்படியான சந்தர்ப்பங்களை கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லி நான் நம்புறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Okay, praise the Lord, dear members. இப்போ நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனை நம்ம பங்கெடுக்க போறதுக்கு முன்னதாக தேவனோடு நீங்க ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. என்னன்னு சொன்னா, ஆண்டவரே சீக்கிரம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக மறுபடியுமாக சபைகள் கூடி நாம் ஒரே குடும்பமாய் கூடி ஆராதனை செய்யும்படியாக இந்த திருவிருந்திலிருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்க போறோம். அடுத்த மாதத்துல நான் நம்புறேன் நம்ம எல்லாம் கண்டிப்பா சபைகளில் வந்து திருவிருந்து எடுப்போம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்புவோம், விசுவாசிப்போம், கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. சரி, நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணில் மூடி நம்ம ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாள் ஆண்டவரே, இந்த நாள்ல நம்முடைய உடன்படிக்கையில பங்கெடுக்கும்படியா இந்த திருவிருந்து ஆராதனை நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா, நம்முடைய பிள்ளைகள் அந்த நாட்களிலே வீடுகளிலே இந்த திருவிருந்து பங்கெடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இதுல ஒவ்வொருவரும் பங்கெடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நாள் எடுக்கிற இந்த திருவிருந்து ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஐயா, பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலையில பிள்ளைகள் இருப்பார்கள். தயவா இந்த சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அவருடைய சரீரத்துக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக, பலனை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்துல இன்னும் அநேக மாற்றங்கள், இன்னும் ஆண்டவரே உண்மையான காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இதுல பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்த ஆண்டவரே திருவிருந்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண பின்பு அந்தபடியே நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்ம இதில் எல்லாரும் ஒன்றா பங்கெடுப்போம். தேவனுடைய சரீரம். போஜன பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ரத்தம் நம்ம ஒன்றாக பங்கெடுத்தோம்.
Hallelujah. Praise the Lord. Dear team members, தொடர்ந்து தேவனுக்காக நிற்போம். கர்த்தர் நம் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வாங்க. God bless you. Bye. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்தில் ஆண்டவரே, டிஐடி சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் ஆண்டவரே எல்லாம் சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா போராட்டத்திலிருந்து கர்த்தருடைய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து, உடைய சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஐயா, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்தியும். நன்மையினாலும் உடைய சந்தோஷத்தால் சமாதானத்துடைய பிள்ளைகளை நிரப்பி குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி தேவனை நடச்சும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.